Hello everyone, welcome back to the channel. So top 50 question sixth question பார்க்க போறோம். Merge started array. ஸோ இந்த மெர்ஜ் ஸ்டார்டட் அரே அப்படிங்கிற இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஜோகோ, அமேசான் இந்த மாதிரியான பெரிய பெரிய டெக் கம்பெனிஸ்லேயே இந்த மாதிரியான கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நார்மலாக நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி போனாலும் இந்த கொஷின் நீங்கள் டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம். ஸோ இது இந்த மாதிரியான பேட்டர்னில் கூட எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ கொஷின்குள்ளே போயிடலாம். Given is two string, two shorted arrays, merge them such that elements are not repeated. ஸோ கொஷின் பார்க்கவும் புரியுது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டா இன்னும் பெட்டராக புரியும். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது, இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் தைரியமாக எக்ஸாம்பிள் பார்த்து எல்லா ப்ராப்ளமே சால்வ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் மேபி 1 or 2 அங்கே கூட கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது எக்ஸாம்பிள் வைஸ். ஸோ இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா அரே 1, 2, 4, 5, 6, 7, 9, 10, 13. ஸோ அரே 2 வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 11, 15. ஸோ மெர்ஜ் அரே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணணும். ஸோ 2ன்னு இருந்துச்சுன்னா இங்கே இருக்கணும், இங்கே இருக்குது இல்லைங்கிறத தாண்டி. ஸோ இதில் எப்படி இருக்கணும் அப்படின்னா 2ன்னு ஃபஸ்ட்டு பண்ணிடணும். அடுத்தது இங்கே 3 இருக்குது, இங்கே இல்லை. ஸோ அதாவது என்ன பண்ணோம் அப்படின்னா இதுலேயே கிளியராக புரியுது பாருங்க. ஸோ அதாவது இது ஷார்ட் ஆயிருக்கு, இதுவும் ஷார்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து இதில் வந்து இது ஸ்மாலாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டா போதும். ஸோ இல்லை நெக்ஸ்ட் மூவ் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதையும் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறோம், இதையும் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து 4 ஆகுது, இது 3 ஆகுது. ஆனால் 3 தான் கம்பேரிட்டிவ்லி சின்னது. ஸோ அப்போ வந்து 3 புஷ் பண்ணிடணும். அடுத்தது 4 ரெண்டுத்துலையுமே இருக்கு. ஸோ அப்போ வந்து 4 புஷ் பண்ணிடணும் நெக்ஸ்ட். ஸோ இது மாதிரி வந்து 2, 3, 4, 5 யூனிக்கான எலமெண்ட்ஸ் மட்டும் இதுலேருந்து யூனிக்காக எடுத்துட்டு இதையும் யூனிக்காக எடுத்து இது பண்ணிட்டோம்னா மெர்ஜ்ட் அரே நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதோட பேசிக்காக அவங்க என்ன எக்ஸெப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ அரே 1ல இப்போ எக்ஸாம்பிள் 1, 2, 3 அப்படின்னு இருக்கு. அரே 2ல வந்து பார்த்தீங்கன்னா 2, 5, 7 அப்படின்னு இருக்குன்னா, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அரே 1 புஷ் ஆகணும். ஓகே, அடுத்தது 2 புஷ் ஆயிடணும். என்னன்னா 2 வந்து இதுலேயே இருக்கு, இதுலேயே இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 புஷ் ஆயிடணும், அடுத்தது 5 புஷ் ஆயிடணும், அடுத்து 7 புஷ் ஆயிடணும். இப்படிதான் அவங்க எக்ஸெப்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப லார்ஜர் இன்புட்ஸா இருக்கனால நான் ஸ்மாலாக ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் இதோட கோர் கான்செப்ட். இதை எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத கோட் பேசிஸ்ல அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். ஸோ எப்பவும் போல வேர் மெர்ஜ் ஷார்ட்டட் அரே அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இதை வந்து ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து 2 இன்புட், ஸோ 2 அரே, ஸோ அரே 1, அரே 2 அப்படிங்கிறத பாஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து அரே 1 என்ன அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ அரே 1 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2, 3, 4 அப்படின்னு இருக்க போது. லெட் அரே 2 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2, 4, 5 அப்படின்னு இருக்க போகுது. ஸோ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன? 2, 3, 4, 5 அப்படின்னு இருக்கணும். ஓகே, ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் மெர்ஜ் ஷார்ட்டட் அரே. ஸோ அரே 1, அரே 2 ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணிட போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்கான நம்ம செட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இப்போ வந்து நமக்கு தெரியும், இப்போ வந்து அரே 1 பாஸ் பண்ணா பிரிண்ட் பண்ணா 2, 3, 4ன்னு வரும். அரே 2 பிரிண்ட் பண்ணா 2, 4, 5ன்னு வரும். ஓகே, இதுல கிளவரா இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அல்கரிதம். ஸோ அல்கரிதம் எழுதிட்டாலே நம்ம மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ்டுன்னு அர்த்தம். ஸோ 70% நம்ம கம்ப்ளீட் பண்ண மாதிரி. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ வந்து 2 விதமா பண்ணலாம். ஸோ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எம்டி அரேவை கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் அண்ட் எம்டி அரே, எம்டி அரே ஒன்று கிரியேட் பண்ணிடலாம். ஓகேவா? ரெண்டாவது என்ன அப்படின்னா, வந்து அரே 1 ட்ரேவேஸ் பண்ணலாம், அரே 2 ட்ரேவேஸ் பண்ணலாம். இப்போ ஓகே, ஸோ ஐட்ரேட் போத் அரேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இஃப் அரே 1 lesser than array 2,
இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அரே ஒன் வந்து லெசர் தென் அரே டூவா இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் அரே ஒன் வந்து ஒன்னு இருக்கு, ஆனா அரே டூ வந்து 5 இருக்கு அப்படின்னா ஒன் தான் லெசர், கரெக்டா? ஸோ இப்போ இன்னொன்னு என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ரிசல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் எலமெண்ட் எம்டிஆர், அதாவது இப்போ எப்படி இருக்குன்னா ரிசல்ட் வந்து ஒரு எம்டி அரே அப்படின்னா எதுவுமே இருக்காது. ஸோ நான் புஷ் பண்றேன் அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்து லாஸ்ட் எலமெண்டா, அதாவது ஒரு எலமெண்ட் தான் இருக்க போகுது. ஸோ அந்த எலமெண்ட் வந்து இப்போ உள்ள கரண்ட் எலமெண்டா இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிடுறேன், அவ்வளவுதான். இதுல வந்து அதாவது என்ன சொல்றேன்னா அரே ஒன் அண்ட் அரே டூ இதுல வந்து கம்பேர் பண்ணோம், ஓகேவா? கம்பேர் அரே ஒன் கம்பேர் டூ அரே டூ ஸ்மால் எலமெண்ட், அதாவது லெசர் எலமெண்ட்னு சொல்லிட்டேன், ஓகேவா? இது வந்து போத் எப்படி வேணா இருக்கலாம், அது அரே ஒன் இருக்கலாம் அரே டூ இருக்கலாம், ரெண்டுமே சேமா இருந்தா ரெண்டுத்தையுமே எடுத்துக்கலாம், அதையும் எடுத்துக்கணும். ஸோ ஸ்மால் எலமெண்ட்டை கண்டுபிடிக்கணும், அதுதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ வந்து இஃப் அந்த ஃபைண்ட் ஸ்மால் எலமெண்ட் வந்து ரிசல்ட்ல இருக்கக்கூடாது, செக் இஃப் ஸ்மால் எலமெண்ட் exists in the result. ரிசல்ட்டோட லாஸ்ட் நம்பர் வந்து இதா இருக்கக்கூடாது, ஏன்னா நான் ரிசல்ட்ல எம்டியா புஷ் பண்றேன். ஸோ இப்போ டூ ஃபர்ஸ்ட் புஷ் பண்றேன்னு வச்சுக்கோமே, டூ தான் இருக்க போகுது. அடுத்தது ஒரு டூ நான் மறுபடியும் ஃபைன் பண்றேன் ஸ்மால் எலிமெண்ட் அப்படின்னா அதை புஷ் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம கொஸ்டின் என்ன, யூனிக்கான எலமெண்ட்ஸை மட்டும்தான் புஷ் பண்ணணும் அப்படிங்கிறது, அவ்வளவுதான். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஏன்னா இது ரெண்டுமே சேம் லென்த்ல இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து எக்ஸாம்பிள் இது வந்து 2 5 6 அப்படின்னு இருக்குன்னா நான் இதையும் புஷ் பண்ணி ஆகணும். ஆனா இங்க எனக்கு வந்து இப்போ இந்த கம்பேரிஷன் எல்லாமே அரே ஒன் அரே டூ லென்த் சேமா இருக்கிற வரைக்கும் தான் நடக்கும். ஸோ அதனால இஃப் எனி அரேஸ் நாட் ஹைட்ரேட் ஆகல அப்படின்னா ஹைட்ரேட் ஆகல அப்படின்னா அதையும் இந்த மாதிரி நான் செக் பண்ணி ரிசல்ட்ல புஷ் பண்ணிடுறேன், தட்ஸ் இட். அண்ட் புஷ் டு த ரிசல்ட், அவ்வளோதான். ஸோ வந்து 4 ஸ்டெப்பு ஈஸியாக அப்படியே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, அதாவது லெட் ரிசல்ட் ஈக்குவல் டு எம்டி அரே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு, தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா லெட் ஐ ஈக்குவல் டு 0 ஜே ஈக்குவல் டு 0, ரெண்டு போத் அரேஸ் ஹைட்ரேட் பண்றதுக்கு நான் இது ரெண்டுத்தையும் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வைல் லூப். வைல் அதாவது என்ன கண்டிஷன் அப்படின்னா ஐ வந்து அரே ஒன் டாட் லென்த்தோட அதிகமா இருக்கக்கூடாது, அண்ட் அதே சமயம் அரே டூ அதாவது ஜே வந்து அரே டூ அப்படிங்கிற அரே டூ டாட் லென்த் அப்படிங்கிறத விட அதிகமா இருக்கக்கூடாது. இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா உள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் எது ஸ்மால் எலமெண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இஃப் அரே ஒன் ஆஃப் ஐ அரே டூ ஆஃப் ஜே, இதுல வந்து நான் இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து அரே ஒன்னு தான் ஸ்மால்னு சொல்லிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஃபைண்ட் ஸ்மால் எலமெண்ட். வந்து எல்ஸ் எப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, எல்ஸ் இஃப் கொஞ்சம் லென்த்தியா போற மாதிரி தான் இருக்கும், பட் ரொம்ப சிம்பிள் தான். அரே ஒன் ஆஃப் ஐ கிரேட்டர் தேன் அரே டூ ஆஃப் ஜே அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன்னு வச்சுப்போம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லிட்டேன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றேன்னா ஹைட்ரேட் போத் அரேஸ். ஸோ வந்து போத் அரேஸ் ஹைட்ரேட் பண்றதுக்கு ஐ ஈக்குவல் டு 0 ஜே ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்கேன். இஃப் அரே ஒன் கம்பேர் டு அரே டூ ஃபைண்ட் த ஸ்மால் எலமெண்ட். ஸோ வந்து அரே ஒன்னை கம்பேர் பண்ற டூவோட ஸோ இதில் அரே ஒன்னு மேபி ஸ்மாலா இருக்கலாம், அது வந்து அரே டூ வந்து ஸ்மாலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். போத்மே ஸ்மாலா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ எல்ஸ் அப்படிங்கிறதுல போயிட்டோம், எல்ஸுங்கிற கண்டிஷன் இருக்குது. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸோ இப்போ வந்து இன்கேஸ் அதே ஒன் ஆஃப் ஐ ஸ்மாலா இருந்துச்சு அப்படின்னா ஸ்மால் எலமெண்ட் எக்ஸிஸ்ட்ஸ் இன் த ரிசல்ட் செக் பண்ணணும். ரிசல்ட்டோட இஃப் ரிசல்ட் ஆஃப் ரிசல்ட் டாட் லென்த்,
ஸோ அப்படின்னா ரிசல்ட் டாட் லென்த் -1 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரிசல்ட்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் எலமெண்ட்னு அர்த்தம். அவ்வளவுதான். இது வந்து நாட் ஈக்குவல் டு அரே 1 ஆஃப் 5 இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி இப்ப 2ன்னு அங்கேயும் இருக்குது, இங்க 2ன்னு நான் இப்ப கண்டுபிடிச்சிருக்கேன் ஸ்மால் எலமெண்ட் அப்படின்னா இது ரெண்டும் யூனிக் எலமெண்ட் கிடையாது. ஸோ அப்போ வந்து இது கம்பேரிட்டிவ்லி வேறையா தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்படி இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எனக்கு ரிசல்ட் டாட் புஷ் ஆஃப் அரே 1 ஆஃப் 5ன்னு போட்டேன். தட்ஸ் இட். அடுத்தது இன்கேஸ் இப்போ இதே மாதிரி ஸ்மால் எலமெண்ட் வந்து அரே 2ல ஃபைண்ட் பண்றேன் அப்படின்னா சேம் கண்டிஷன் ரிசல்ட் டாட் லென்த் -1, அதாவது லாஸ்ட் எலமெண்ட் வந்து எனக்கு இந்த வாட்டி அரே 2 ஆஃப் ஜேவோட மேட்ச் ஆயிடக்கூடாது. அப்படி மேட்ச் ஆகல அப்படின்னா எனக்கு வந்து இந்த வாட்டி ரிசல்ட் டாட் புஷ் ஆஃப் அரே 2 ஆஃப் ஜே அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்படிதான் நம்ம இப்போ இன்கேஸ் இது ரெண்டுமே சேமா இல்லை அப்படின்னா இது ரெண்டுமே சேமா இருக்குது அப்படிங்கிற கண்டிஷன்ல அதே மாதிரி லாஸ்ட் எலமெண்ட் இதோட புஷ் பண்ணிட்டு if result dot length -1 அரே 1 ஆஃப் 5 அரே 2 ஆஃப் 5 ரெண்டு போட்டாலும் நம்ம கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் முடிச்சிட்டிங்கனாலே ஃபைன் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான். ஸோ இப்போ ரிட்டர்ன் ரிசல்ட் போட்டிங்கன்னா 2 3 இது வரைக்கும் இதாயிரும். 2 3 4 நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நோட் ஆஃப் merge started array. ரிட்டர்ன் ரிசல்ட் நம்ம கொடுக்கல. ரிட்டர்ன் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா one minute. Let array 1, let array 2, edge array start. Okay. ஓகே. இது நம்ம இப்போ இது வரைக்கும் முடிச்சிச்சு. தேர்ட் ஸ்டெப் வரைக்கும். ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா செக் இஃப் எனி அரே இஸ் நாட் ஐட்ரேட் அண்ட் புஷ் டு ரிசல்ட். இப்போ வந்து இதுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா while loop. ஸோ இப்போ நான் அரே 1ல ஏதாவது மிஸ் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அரே 1 டாட் லென்த் அப்படிங்கிற கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டோம்னா முடிஞ்சு. ஓகேவா? அடுத்தது இன்கேஸ் இதே while loop அரே 2க்கும் நான் எழுதிடுறேன் ஜே கிரேட்டர் தென் அரே 2 டாட் லென்த் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த ஜேவோட இஃப் கண்டிஷன் அப்படியே போட்டுடலாம் நம்ம. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஒன் மினிட். node of merge started array dot js. console.log ரிட்டர்ன் கொடுத்துட்டோம். ஃபங்க்ஷனும் கிரியேட் பண்ணியிருக்கோம் அரே 1. ஓகே, எக்ஸாம்பிள் நம்ம இங்கே console.log போட்டு ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ பிரிண்ட் ஆகுது. அப்போ வந்து ஏதோ ஒரு சின்ன ஏதோ ஒன்று விட்டுருக்கோம். ரிசல்ட்டு ஓகே.
ஓகே. ஸோ டீபக் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துலயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வரல, அதாவது இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆயிருக்குது அப்படிங்கிறதே தெரியல. ஸோ ரிசல்ட் இங்கே 35 லைனில் இருக்கிறதே பிரிண்டே ஆகல. ஸோ அப்போ வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வருது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த இடத்துல ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து ரிசல்ட்டை ஃபைன் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல உள்ள வருதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஓகே. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு வருது. ஓகே, ஓகே. ஸோ அப்போ வந்து அரே 1 டாட் லென்த்து அண்ட் ஜே கிரேட்டர் தென் அரே 2 டாட் லென்த்து. கரெக்டு. அரே 1 ஆஃப் ஐ, அரே 2 ஆஃப் ஐ, ஜே. கரெக்டு. ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஐ ப்ளஸ் பண்ணோம். இந்த இடத்துல ஜேவை ப்ளஸ் பண்ணோம். ஏன் இந்த இடத்துல போடக்கூடாது? ஏன்னா இந்த இடத்துல இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகல அப்படின்னா ப்ளஸ் ஆகாது. ஸோ அதனால இந்த இஃப் கண்டிஷனுக்கு வெளியே போடுறேன். இந்த இடத்துல ஜே ப்ளஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ரெண்டுத்தையுமே பண்ணோம். ஏன் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ, ஐ ப்ளஸ் அண்ட் ஜே ப்ளஸ். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் பண்ணோம், ஐ ப்ளஸ் அண்டு இந்த இடத்துல ஜே ப்ளஸ். இப்போ அதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணிடலாம் மொத்தம் எல்லாத்தையும். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக இருக்கா? இப்போ இதெல்லாம் தேவையில்ல, இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸாக்டாக பாருங்க. ஸோ நமக்கு தேவையான அவுட்புட் என்ன அப்படின்னா 2 3 4 5 6. இன்னொரு கன்சோல் டாட் லாக் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட். கிளியர் பண்ணியாச்சு. இப்போ 2 3 4 5 6 எக்ஸ்பெக்டட் அவுட்புட் 2 3 4 5 6. இப்போ நான் கண்ணாமண்ணான்னு கொடுக்குறேன். ஸோ 9 11 55 அப்படின்னு கொடுக்குறேன். இங்கேயும் 9 11 55 70 அப்படின்னு கொடுத்தா இப்போ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எப்படி வரணும் அப்படின்னா, அதாவது எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எப்படி வரணும், 2 3 4 5 6 9 11 55 70 எப்படி வரணும். இப்போ வருதான்னு பார்த்துருவோம். ஸோ கரெக்டாக வருதா? 2 3 4 5 6 9 11 55 70. ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு எம்டி அரேவை கிரியேட் பண்ணுறோம். போத் அரேவை ஹைட்ரேட் பண்ண போகிறோம். ஸ்மால் எலமெண்ட்டை ஃபைன் பண்ண போகிறோம். ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் ரெண்டுமே ஏதோ ஒன்று ஸ்மால், ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ஸ்மால்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட்டு. மூணாவது எலமெண்ட் ஸ்மால் எலமெண்ட் வந்து அந்த எம்டி அரே கிரியேட் பண்ணியிருக்கிறதுல லாஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஏன்னா நம்ம ஷார்ட் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே. நீங்கள் சொல்லலாம் ரிசல்ட்லேயே நான் ஏன் செக் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நான் வந்து ஷார்ட் பண்ணி தான் அனுப்புறனால எனக்கு இதை விட இது பெருசாகிடாது. ஸோ லாஸ்ட் எலமெண்ட்டை விட என்னோட எலமெண்ட் பெருசாகிடாது. ஸோ அண்ட் ஈக்குவலாக இருக்குதான்னு மட்டும் தான் செக் பண்ண போகிறேன். ஸோ செக் பண்ணிட்டு அதே மாதிரி லாஸ்ட் ஸ்டெப் வந்து இஃப் எனி அரேஸ், ஏன்னா லென்த் வந்து ரெண்டுமே சேமாக இருக்காது. இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லென்த்துமே சேமாக இல்லை. இது வந்து 4 6 எலமெண்ட்ஸ் இருக்கு, இங்கே 7 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ வந்து இந்த இடத்துல மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இன்னும் 2 வைல் லூப் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் இந்த மாதிரியான கொஷின் ஏன் எக்ஸெப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இதை நம்ம எப்படி எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, இதை எப்படி நம்ம ஸ்மால் ஸ்டெப்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி 4 ஸ்டெப்ஸாக கிளியராக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் அவங்க எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய, அதாவது ஒரு ஃபார் லூப்புக்குள்ள இன்னொரு ஃபார் லூப், 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணுற பாசிபிலிட்டிலாம் வரும்போது இந்த மாதிரி ஆர்டர் ஆஃப் எண்ணில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா இதை இந்த மாதிரியான ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அல்காரிதம் எழுதணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.